டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் அந்த கெடு நேற்றுடன் முடிவடைந்திருக்கிறது. இந்த சூழலில் டெல்லி சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முன்னதாக துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசிய நிலையில் தற்பொழுது அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் மூத்த அமைச்சர்களும் இருக்கிறார்கள். முன்னதாக துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசிய நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுகிறார். சில தினங்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்ததாக செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அப்போது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக செங்கோட்டையன் தெரிவித்திருந்த சூழலில் அதிமுகவில் பரபரப்பான சூழல் என்பது நிலவியது. அதனைத் தொடர்ந்து தற்போது டெல்லி விரைந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இன்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியுடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து இன்று அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தற்போது சந்தித்து வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த சந்திப்பானது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இல்லத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று முன்புதான் தான் தங்கியிருந்த அந்த நட்சத்திர ஹோட்டலிலிருந்து புறப்பட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவினுடைய இல்லத்திற்குள் சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. அவருடன் அதிமுக எம்பிக்களாக இருக்கின்ற தம்பிதுரை, சி.வி. சண்முகம், இன்பதுரை, தனபால் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, வேலுசாமி உள்ளிட்டோரும் அவருடன் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இவர் அனைவரும் அமித்ஷாவை சந்திப்பார்களா என்று தெரியவில்லை. அதே வேளையில் உள்ளே சென்றிருக்கும் அனைவரும் அமித்ஷாவை முதலில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூக்குத்து கொடுத்து சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து அமித்ஷா மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் தனியாக சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா வருவார் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் இதுவரை வரவில்லை. இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த வாரம் தலைநகர் டெல்லிக்கு வந்த அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருக்கின்ற அமித்ஷாவை அவரது இல்லத்தில் வந்து சந்தித்து பேசினார். சுமார் 30 நிமிடங்கள் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது முக்கியமாக பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக கட்சியை பொறுத்தவரையில் பிளவுபட்டு நிற்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் மூத்த நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகளுடன் அரவணைத்து செல்வதில்லை. எல்லாரும் அவருடன் கோபித்துக் கொண்டு வெளியேறும் ஒரு நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது அந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஏனென்றால் செங்கோட்டனை பொறுத்தவரையில் அனைவரையும் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற அனைவரும், குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்ட அனைவரையும் அதிமுக கட்சியில் இணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வைத்திருப்பதாகவும், எனவே தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவை ஒரு வலுவடைந்த கட்சியாக மாற்ற வேண்டும் என்றால் வெளியே நீக்கப்பட்டிருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில். எனவே அவர்கள் அனைவரையும் கட்சியில் உடனடியாக ஒருங்கிணைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சி பிளவுபட்டு நின்று கொண்டிருந்தால் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைப்பது என்பது சாதாரணமாக இருக்காது. எனவே அனைவரையும் உடனடியாக சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷாவிடம் தெரிவித்திருந்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக அமித்ஷாவை சந்தித்து கொண்டிருக்கிறார்.
அவர் இன்றைய தினம் சென்னையிலிருந்து தலைநகர் டெல்லி வந்து புதிதாக குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கின்ற சிபி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்ல வருவதாக தெரிவித்துதான் தலைநகர் டெல்லிக்கு வந்தார். அதே வேளையில் இன்றைக்கு பிற்பகல் அவரை சந்தித்தார். சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமாக பார்க்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பாகவும் பார்க்கப்பட்டது. பொதுவாக குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தால் அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு என்று மட்டுமே இருக்கும். ஆனால் இன்றைய தினம் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து அமித்ஷாவை சந்தித்து இபிஎஸ் பேச இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.